கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதுக்கு நான் ஆவலாகி இருக்கிறேன். முதலாவதாக பக்தி உள்ளவன், இரண்டாவது வசனத்திலே நாங்கள் வாசித்தோம் தேவனிடத்திலே பயம் உள்ளவன். பயபக்தி என்கிறதாக அநேக இடங்களிலே வேதத்திலே நாங்கள் காண்கிறோம். பக்தியும் வேண்டும், தேவனிடத்திலே பயம் உள்ளவனாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த இரண்டு காரியங்களையும் இந்த காலை நேரத்திலே தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. தேவ ஆவியானவர் பேசுவாராக. கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ள ஜீவியமானது இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஜீவியம். மனுஷர்களிடத்திலே பயபக்தியாக இருக்கிறதான மக்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆபீஸ்ல வேலை செய்யும் பொழுது மேனேஜர் இடத்துல அல்லது டைரக்டர் இடத்துல மிகவும் பயபக்தியோடு வேலை செய்கிற அநேகர் எங்களுக்கு தெரியும். அவங்க எதற்காக அந்த விதமாக செய்யறாங்க? தங்களோட ப்ரொமோஷனுக்காக செய்து கொள்றாங்க, அல்லது தங்களுடைய சம்பளத்துக்காக செய்து கொள்றாங்க, அல்லது உண்மையான ஒரு சிலர் தங்களுடைய கம்பெனியை நாங்கள் நன்றாக உயர்த்த வேண்டும், நன்றாக நிலைமையில நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக இந்த கம்பெனியை உயர்த்த வேண்டும். இப்படி பலவிதமான காரணங்கள் அவர்களுக்கு இருக்கு. ஆனபடினாலே எங்களுடைய பாஸை நான் மிகவும் பயபக்தியோடு அவரை நான் நேசிக்கிறேன், அவரை கனப்படுத்துகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் ஆசீர்வாதம் இருக்காது. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிழை செஞ்சிருந்தா, அல்லது எவனாவது குத்தி கொடுத்துட்டானா, அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா தூக்கி வெளியே வீசிடுவாங்க. அதோடு அவன் சரி. 60 வயசு அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துடும், உனக்கு சரி தள்ளாடுகிற வயசு வந்துருச்சு, கவனமாயிரு, வீட்டுக்கு போறதுக்கு ஆயத்தமாயிரு, உங்களுடைய இடத்துக்கு இன்னொருத்தனை நாங்க தேடி. எந்த பயபக்தியாக எப்படி இருந்தாலும் பொஸ்ன்னு இருந்தாலும் அந்த டைம் வரக்குள்ள தூக்கி வெளியே வீசிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்துல பயபக்தியாக இருக்கிறதான ஒரு ஜீவியம் ஒரு ஆசீர்வாதமான ஜீவியம், ஒரு ஆசீர்வாதமான ஜீவியம். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வருது. என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். கேட்டுக்கிட்டே இருந்து பழகிட்டீங்க. இப்ப இன்னைக்கு கொஞ்சம் இதுக்காவது பேசி பாருங்க பார்ப்போம். ஏன் அந்த பயபக்தி ஆண்டவரிடத்தில் நாங்கள் வைக்கிறோம்? அவர் கனத்துக்குரியவர் ஆனபடினாலே அவரிடத்துல நாங்க பயபக்தியாக இருக்கிறோம். வேற என்னது? அவர் எங்களுடைய சிருஷ்டிகர், அவர் தான் எங்களை படைத்தார். அவர் இல்லாட்டி நாங்க இந்த இடத்துல இருக்க மாட்டோம். அவர் தான் இந்த உலகத்தையே படைத்து அரசாண்டு கொண்டு இருக்கிறார். இந்த உலகமே அவருடைய கையில இருக்கிறது. வேதத்திலே அநேக காரியங்களை நாங்கள் இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாக, அவருக்காக, அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதை எதை எடுத்தாலும் அது தேவனுடைய காரியம், அது தேவனுக்கு சொந்தமானது, அது தேவன் அதிலே மகிமைப்படுகிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த காரியத்தின் மூலமாக நான் மகிமைப்பட வேண்டும் என்பது அவருடைய சிந்தனையாக, நோக்கமாக, எண்ணமாக, அவருடைய தரிசனமாக இருக்கிறது. அதனாலே சிருஷ்டிகராக நாங்கள் என்ன செய்கிறோம்? அவரிடத்திலே பயபக்தியாக இருக்கிறோம் என்பதாக வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் தனக்காக அவர் படைத்திருக்கிறார். அதை நாங்க மறந்து போகக்கூடாது. ஒரு சில நேரத்துல எங்களுக்கு இந்த காரியம் மறந்து போகிறது படியினால அவருக்கு கொடுக்க வேண்டியதான பயபக்தியை அவருக்கு கொடுக்காமல் நாங்கள் பின்வாங்குறோம். எங்களுக்கு தேவையான நேரத்துல, எங்களுக்கு தேவையான முறையில ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளுகிறதுக்கு பழகி இருக்கிறோம். நேற்றைய தினத்துல ஒரு நேற்று தானே வந்தாங்க சாமலியர். நேற்றைய தினத்திலே 2 பேர்கள் எங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவர்கள் வயது குறைந்தவர்கள், ஆனாலும் பெரிய தொழில் செய்யறாங்க. இந்த இலங்கை தேசத்திலே அவர்களுடைய தொழில் அதி உன்னதமான தொழில். அவர்கள் வந்து உட்கார்ந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. அவருடைய காரை நிப்பாட்டுறதுக்கு சரியான கஷ்டப்பட்டோம். எங்களுடைய வீட்டுல அந்த கார் நிப்பாட்டுறதுக்குரிய வசதிகள் இல்லை. எங்க போயிட்டு அதை நிப்பாட்டுறது? விலை உயர்ந்த ஒரு கார். அதுல தடுமாறி நான் ஒரு அங்க இருந்த ஒரு கடைக்காரர்கிட்ட தம்பிகிட்ட சொன்னேன், ஒரு ½ நான் வந்துருவாரு, சர்ச்சில் இருந்து வந்திருக்காங்க. ஆனப்படினா தம்பி கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க காரை, யாராவது கேட்டான்னா நோ ப்ராப்ளம், ½ தானே, நீங்க போங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாரு.
ஆனா 3 மணித்தியாலத்துக்கு மேல இவங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு உள்ளாலே அவங்களுக்கு இருக்கு. அவங்க வயது குறைந்தவர்கள், ஆனால் இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, கர்த்தரை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் எப்படியாவது வந்துருவாங்க எங்களை பார்க்கறதுக்கு. அநேகமான நேரங்களை அவர்கள் செலவழிக்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியங்களுக்காக தங்களால் முடிந்த சகல காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். நாங்க எப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே? அந்த சின்ன பிள்ளைகளுடைய பேச்சுகளை கேட்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கு இப்படியெல்லாம் கேட்கிறாங்களே, அப்ப இவங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை குறித்து அறிய வாஞ்சியாக இருக்கிறார்கள். நம்மளுக்கு அந்த வாஞ்சை இல்லை பாருங்க. நம்மளுக்கு ஒரு வாஞ்சை இல்லை பாருங்க. இங்க கோச்சு கொள்ளக்கூடாது. நான் வந்தா இவன் வந்தா இதைத்தான் சொல்லுவான். என்னத்துக்கு தான் எங்க போதகர் இவனை தூக்கிட்டு வர்றாரோ தெரியாது. எத்தனை போதகர் இருக்கிறாங்க, எத்தனை பேர்கள் இந்தியாவில இருந்து எடுக்கலாம், அமெரிக்காவில இருந்து எடுக்கலாம், இங்கிலாந்துல. இவனை கொண்டாந்து 4ஆம் கிழமை நிப்பாட்டிடுவார். இவன் வந்தா எங்களை தான் குத்திக்கிட்டே இருப்பான், குத்துவான். இவன் வந்தா குத்துவான். இவன் இங்க மட்டும் இல்ல, இவன் போற இடங்கள்ல எல்லாம் குத்திக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா அதுதான் என்னுடைய ஊழியம், அதுதான் தேவன் எனக்கு சொல்றது. கர்த்தரை கனம் பண்ணாத மக்களை கர்த்தர் கனம் பண்ண மாட்டார். மறந்து போயிடாதீங்க. கர்த்தருக்கு அந்த இடத்தை நீங்க கொடுக்க மறந்தீர்களாகிய உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை தேவன் கொடுக்க மாட்டார். பயங்கரமா இருக்கு இல்லையா? பயங்கரமா இருக்கு. 1 சாமுவேல் புத்தகத்துல நாங்க நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. வேதத்தை வாசிக்கிறது தொடர்ந்து. கர்த்தரை கனம் பண்ணுகிறவரை கர்த்தர் கனம் பண்ணுவார். கர்த்தரை கனம் பண்ணாதவர்களை அவர் அப்படியே அப்படி கனஈனப்படுவார்கள். அவர்கள் கனஈனப்படுவார்கள். இவர் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அவங்களே எதிலையாவது போயிட்டு மாட்டிக்கொண்டு அவர்கள் அந்த கனஈனத்தை பெற்றுக் கொள்வார்கள். பயபக்தியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவனிலே ஒரு பயம் வந்திருக்கு, பயத்தோடு இருக்கிறீங்க, தேவனுக்கு நான் பயந்தவன் என்று சொன்னால், நான் தேவனிடத்திலே பயபக்தியாக இருக்கிறேன் என்பதாக சொன்னால், அவருடைய காரியங்களுக்கு முன்னாலே நிற்பீங்க. அவருடைய காரியங்களுக்கு முன்னாலே நிற்பீங்க. வேற எந்த காரியத்தையும் பின்னாலே போடுவீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள்,